வணக்கம் நேயர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தொந்தி டிவி. நம்ம தொந்தி டிவியில் இன்னைக்கு, அதாவது வருகிற மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி நடக்கு. இந்த சனிப்பெயர்ச்சி வந்து நம்ம 12 ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு திசைநிலையில் உள்ள பாம்பே ஜோதிடர் ரத்னா சங்கர் கணேஷ் அவர்கள்ட்ட ஒரு சின்ன பேட்டி எடுக்க வந்திருக்கோம். பார்ப்போம். ஐயா வணக்கம். வணக்கம். சரி, இப்போ சனிப்பெயர்ச்சி வந்து இந்த மாதம் 29ஆம் தேதி வருது, அப்படிதானே? சனிப்பெயர்ச்சி இந்த மாதம் 29ஆம் தேதி, அதாவது மார்ச். என்னன்னா இந்த பயிற்சி வந்து திருக்கணித பஞ்சாங்கப்படி தான் இந்த சனிப்பெயர்ச்சி இப்போ எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி முன்னோர்கள் ஆதிக்கமே அப்போ இருந்து வழிபட்டது வந்து வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி தான் சனிப்பெயர்ச்சிகள். திருநள்ளாறுலையுமே இன்ன வரைக்கும் வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் சனிப்பெயர்ச்சி. அந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி சனிப்பெயர்ச்சி பார்த்தா நம்மளுக்கு வந்து 6ஆம் தேதி 3வது மாதம் 2026 கரெக்டாக ஒரு ஆண்டுகள் கிடக்கு. இது நம்ம வாக்கிய பஞ்சாங்கப்படி உண்டான ஒரிஜினல் சனிப்பெயர்ச்சி. இப்போ திருக்கணித பஞ்சாங்கப்படி முன்புறமாக எல்லாரும் எடுக்க காரணம்னா, மதுரைக்கு அங்கிட்டு போயிட்டாலே அதிகபட்சம் இந்த கம்ப்யூட்டர் ஜாதகம் மற்ற ஜாதகம் எல்லாமே இப்போ திருக்கணிதத்தின் அடிப்படையில் தான் பலன்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதோட அடிப்படையில் தான் ஜாத்தியம் வர்த்திக்கிட்டு இருக்காங்க. வாக்கிய பஞ்சாங்கம் நம்ம தென் மாவட்டத்தில், நம்ம இங்கே நெல்லை மாவட்டம், இந்த சரௌண்டு, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, விருதுநகர் ஓரளவு ஏரியாவில் வாக்கிய பஞ்சாங்கத்தை முழுசாக நம்புகிறாங்க. கொஞ்சம் தள்ளி போனால் திருக்கணிதத்தை அதிகமாக பாடுறாங்க. இப்போ அதுபடி தான் நிறைய விஷயங்கள் நடக்கு. சில கல்லூரிகளாக இருக்கட்டும், சில முக்கியமான ஒரு அதிகாரிகள், கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த திருக்கணித பஞ்சாங்கத்தை தான் ரொம்ப விரும்புகிறாங்க. சரி, அந்த அடிப்படையில் உண்டான ஒரு பயிற்சி தான் இப்போ நம்மளுக்கு இந்த 29ஆம் தேதி மார்ச் 29ஆம் தேதி 3ஆம் மாதம் 2025 சனி பகவான் பயிற்சி ஆகுதார். இப்போ இந்த பயிற்சி நம்மளுக்கு படிக்குமான்னு கேட்டால், திருக்கணிதப்படி ஜாதகத்தை வருத்துவாங்க, ஒரு குழந்தைகளுக்கு வருத்துவாங்க திருக்கணித பஞ்சாங்கப்படி. அப்போ அதனோட நாளிகைகள், அதனுடைய கிரக நிலைகள், பாதங்களை பொறுத்து, நட்சத்திர ராசிகளை பொறுத்து ஒரு சில முன்ன பண்ண வரையில திருக்கணித பஞ்சாங்கப்படி பலன் படிக்கும். வாக்கிய பஞ்சாங்கப்படி வருத்துறவங்க இருக்காங்க, அதனோட பலன்கள் வித்தியாசமா இருக்கு. ஒரு சில ஜோசியர்கள், ஐயா நாங்கள் அங்கே பொருத்தம் பார்த்தோம், அங்கே எங்கே ஜோசியர் வந்து பொருத்தம் இல்லை, நீங்கள் நம்ம இருக்கீங்கன்னா அது அந்த பஞ்சாங்கங்கள் மாற்றங்கள் ஒரு குழப்பங்கள் வருது. நிறைய மக்களுக்கிடையே இப்போ ஜாதகம் பார்க்கவா வேண்டாமாங்கிறது ஒரு குழப்பங்கள் வந்துட்டு, என்னப்பா இப்படி அவங்களுக்குள்ளேயே ஒரு போட்டி வந்துட்ட, திருக்கணிதம் வாக்கியம் இப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. ரெண்டுமே சேம் தான். அமாவாசை எதில் போட்டிருக்கு அதே தான் அதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. ரெண்டும் சேம் தான். பௌர்ணமி எப்படி அதே தான் நம்மளும் பார்த்துட்டு இருக்கோம். கிரக நிலைகள் எல்லாம் சேம் தான். இந்த பெயர்ச்சிகள் அப்படிங்கிற வரையில மட்டும்தான் கொஞ்சம் மாற்றங்கள் நிறைய இருக்கு. இந்த 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் இப்போ சனி இடம்பெயர்வு இந்த ஆண்டு? அதாவது நம்மளுக்கு ஒரு பெயர்ச்சி ஆவதுக்கு முன்னகிட்டே அதோட வேலைகளை காட்டும்பாங்க. அதன் அடிப்படையாகவே நம்ம திருக்கணித பஞ்சாங்கப்படியோட பலன்களை நம்ம சொல்லலாம். ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி அதோட அறிகுறிகள் முன்னகிட்டே காமிக்க ஆரம்பிச்சுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம திருக்கணித பஞ்சாங்கப்படி பார்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அந்த ரீதியாக இப்போ 12 ராசிக்கு சனி பகவான் இப்போ வந்து கும்பத்தில் இருந்த சனி பகவான் மீனத்துக்கு பெயர்ச்சி ஆகுதாரு. அதாவது குரு வீட்டுக்கு சனி போறாரு. குரு வீட்டில் சனி ஐக்கியமாக நட்பு கிரகம் ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னகிட்டி இதே சனி பயிற்சி 5 ஆண்டுகள் முன்னாடி ஒரு பயிற்சியில தனுசு வீடு, அதுவும் குருவோட வீடு தான், அங்க சனி பகவான் சேர்க்கை சேரையில கொஞ்சம் இந்த கொரோனா கால பிரச்சனைகள் நிறைய வந்தது. மக்களுடைய உயிர் பயத்தை ஏற்படுத்தின ஒரு பிரச்சனை நிறைய வந்தது. ஏன்னா குரு வந்து சனி இந்த ரெண்டுமே ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கும். அதாவது குரு வந்து பிரகஸ்பதி அப்படிம்பாங்க, சனிங்கிறது வந்து ஞானமா இப்படி சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அப்படி இருக்கு. அதே மாதிரி குரு பகவான் வீட்டுக்கு, அதாவது மீனத்தோட வீடு, குருவோட வீட்டுக்கு இப்போ சனி வர்றதுனால உலக ரீதியாக ஒரு சில பிரச்சனை பார்க்கையில வர்ற அரசியலாக இருக்கட்டும், கலைத்துறையாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட முக்கியமான கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக சின்ன சின்ன இன்னல்கள் வரதான் செய்யும். அதுக்குண்டான வழிபாடுகள், தெய்வ வழிமுறைகளை நம்ம கடைப்பிடிச்சு நம்ம நவுண்டுக்கிட்ட அதிகமாக தெய்வத்தை கொஞ்சம் வழிபட்டுக்கிடணும். இப்போ ஒரு மழை பெய்யுதுன்னு சொல்லி ஒரு கொடையை கையில் பிடிச்சிக்கிட்டோம், நம்ம எதுக்கு அந்த தண்ணி நம்ம மேலே பற்றக்கூடாது சொல்லி ஒரு சேஃப்டிக்கு ஒரு கொடை அது மேலே படாது, நம்ம மேலே தெரிக்காது. இதேமாரி ஒரு பரிகாரங்கள் அதான் இந்த தெய்வத்தை கொஞ்சம் விரும்பி கும்பிட்டுக்கிடணும். அது நம்ம ஏரியாவில் பொறுத்த வரைக்கும், நம்ம நெல்லை மாவட்டத்தை இந்த சரௌண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஐயா செந்திலாண்ட வரது எப்பவுமே. 2வது நெல்லை அப்பர் கோவில் போயிட்டு வரலாம், கேட்டீங்களா? நல்லது கோமதி அம்பாள் சங்கரன் கோவில், கோமதி அம்பாள் ஆலயத்துக்கு போகலாம், சங்கர நாராயண வழிபடலாம். கன்னியாகுமரி பக்கம் போனோம்னா நம்ம நாகராஜா கோயில் போகலாம், கன்னியாகுமரி பகவதி கோயில் போகலாம். இப்படி தெய்வ அனுகூலங்கள் நம்ம பக்கத்தில் இருக்கிற ஆலயங்களை விரும்பி வழிபட்டாலே ஓரளவு சில விஷயங்களை நம்ம தப்பிக்க தான் முடியும். நாங்கள் வந்து ஒரு வழிகாட்டி, ஒரு ஆலோசகர் தான். நாங்கள் ஜோதிடத்தை ஒரு ஆலோசனை வந்தோம்னா நம்ம இப்படி ஒரு வழிகாட்டி, இப்படி போனால் கரெக்டாக இருக்கும், இதில் ஒரு பல்ல இருக்கு, கவனம் போனால் கவனமாக போகிறாங்க. இதுதான் நாங்கள் சொல்ல முடியும், எங்களோட முடிஞ்சது. இப்போ நான் சொல்லக்கூடிய 12 ராசிகளில் ஒரு சில ராசி கஷ்டமாகவும் வரும், சில ராசி நல்லதாக இருக்கும். அதை கஷ்டப்படுறவங்க அது ரொம்ப வருத்தப்படுற வேண்டாம், கடந்து வந்துக்கலாம். தெய்வத்தை வழிபட்டு இந்த விஷயங்களை நம்ம கடந்து வந்து கஷ்டங்கள் வந்து பிரச்சனை கடவுளை கும்பிடுறதுனால கொஞ்சம் அந்த பலன்கள் கொஞ்சம் கம்மியா இருக்கும். பயிற்சியிலே நீண்ட நாட்களாக
ஒரு கட்டத்தில் இடம் பெறக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சினா சனி பயிற்சி மட்டும்தான். 2 ஆண்டுகள் இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி சனி பயிற்சி தான். கும்பராசி நேயர்களே, இவங்களுக்கு 2ஆம் இடத்து சனி பாதச்சனி. இப்போ அவங்களுக்கு பாதச்சனி ஆரம்பிச்சிருக்கு. அதாவது ஜென்மச்சனிலிருந்து ரிலீஃப் ஆயிட்டாங்க வர்ற பயிற்சிக்கு அப்புறம். இப்போ இந்த பாதச்சனி, அதாவது போக்குச்சனி, ஒரு பேர் போக்குச்சனி, போகிற போக்கு அப்படிம்பாங்க இந்த சனியை. கும்பமும் சனியோட வீடு தான். மகரத்துக்கு என்ன சொல்லணும், அதே தான் கும்பம் சனியோட வீடு. அதாவது பாதச்சனி வந்து நிற்கி, பாதச்சனியால் நமக்கு பாதிப்பு இல்லை. ஏற்றச்சனிலேயே ஜென்மச்சனி தான் கொஞ்சம் ஆட்டி படிக்குமாங்க தவிர பாதச்சனியால் பாதிப்பு இல்லை. போகிற போக்கு தானே. அப்படிங்கும்போது போகிற போக்கில் என்னன்னாலும் செய்யலாம் அப்படிலாம் கிடையாது. கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிச்சிக்கிடுங்க, அவ்வளோதான். பாதச்சனி ஒரு பிரச்சனைலேருந்து ரிலீஃப் ஆகுதுங்க, அவ்வளோதான். பல ஆண்டுகளாக ஒரு கோர்ட்டு பிரச்சனை கேஸ் நடந்துட்டு இருக்கு, அந்த கேஸ்லேருந்து ரிலீஃப் ஆகலாம். அப்படியே வாயிலாக போயிட்டு இருப்பாங்க, தன் அறியாத ஒரு சில தவறில் மாட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி ராசியில் உள்ளவங்க இவங்கெல்லாம் ரிலீஃப் ஆகி வெளியில் வரக்கூடிய நேரங்கள். இந்த நேரத்தில் படிக்கிற பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகளாக இருந்தாலும், குழந்தைகள் காலேஜ் படிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் சில விஷயங்களை ஒரு தலைக்குழிவுக்கு ஆளாவாங்க. அவங்களுமே இந்த கும்பராசிலேருந்து வெளியில் வருவாங்க. அப்படிப்பட்ட நேரம் இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கோச்சாரத்துக்கு அதிகமாக அவங்க வந்து சிவ ஆலயங்கள் ஒரு பக்கம் போகலாம். திருப்பதி கேள்விப்பட்டிருப்பேன், ஆந்திர திருப்பதி வெங்கடாஜலபதி ஐயாவை தேடி போய் கும்பிட்டாலும் நிறைய ஒரு செல்வம் கிடைக்க வாய்ப்பு அதிகப்படுத்தும் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு. 2வது பக்கத்தில் உள்ள விநாயகர் ஆலயத்துக்கு, சனீஸ்வரர் ஆலயத்துக்கு போய் நவக்கிரகத்தை சுற்றி வழிபட்டு வரலாம், தப்பு கிடையாது. இவங்களும் திருநாகேஸ்வரம் போயிட்டு வந்தாலும் வெற்றி தான், ஒரு குழப்பம் முடியாது. ஆனால் அரசியல், பெரிய போஸ்டிங், பெரிய ஒரு துறையில் இருக்கிறவங்க எல்லாருமே வெற்றி தான். ஆனால் போக்குச்சனியாக இருக்கிறதால யோசித்து சில விஷயங்களை ஸ்டெப் எடுத்து ஸ்டெப் மைனாக போனாங்கன்னா அவங்க வெற்றி தான், பாதிப்பு வராது. உடற்பயிற்சி முக்கியமாக இவங்க பண்ணியே ஆகணும். கும்பராசி உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஜிம்முக்கு போனால், அல்ல வாக்கிங் போனால், சத்தான ஆகாரங்கள் எடுக்கலாம், ஃபுட்டு, கீரை ஐட்டங்கள் இவங்கெல்லாம் மெயினாக எடுத்துக்கணும் கும்பராசிக்காரங்க. இது சனியோட வீட்டுக்காரங்களாக இருந்தாலும் அது வந்து பாதச்சனியாக சில பேர் சொல்லுவாங்க போகிற போகில் அள்ளி கொடுக்குவாங்க, சில பேருக்கு கிள்ளியும் கொடுக்கும், சில பேருக்கு வேறு ஏதாச்சும் ஒரு விரயத்தை ஏற்படுத்திட்டு போயிடும், பதட்டத்தை கொடுத்துட்டு போயிடும். இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதில் வந்து 60, 65, 67 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அட்டாக் ரீதியாக நெஞ்சரிச்சல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு 35, 38, 40 வயசுக்காரங்களுமே இப்போ சொல்லுங்கள், இப்போ எந்த வயசில் யாருக்கு என்ன நோய் வருதுன்னே தெரியாது. இப்போமே எல்லாத்துக்குமே நோய் வருது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு இடங்களுக்கு போனோம்னா அந்த இடங்களில் ஒரு பிரைட்டாக போய் நிற்கணும்னு மட்டும் கும்பராசிக்காரங்க இப்போதைக்கு ஆசைப்பட வேண்டாம். குறுகிய நாளைக்கு ஒரு 2 ஆண்டுகளுக்கு மட்டும் நார்மலாக போனோமா வந்தமாக இருக்கணும். ஒரு ஆடம்பரமான போய் அந்த இடத்துல போய் நிற்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க. ஒரு நாள் நீங்கள் போயிட்டு வந்துடுவீங்க, நல்லாயிருக்கும். அதிலிருந்து ஒரு 3 மாதத்துக்கு உங்களை படுக்க வச்சுருக்காங்க, வேதனை கொடுக்கும், சங்கடத்தை கொடுக்கும். அது வந்து இருக்கிற வசதி இருக்கிறவங்களுமே மெயினாக சொல்ல முடியாது. இல்லாதவங்க நார்மலாக போயிட்டு வந்துடுறாங்க. இருக்கிறவங்க போய் இப்படி தான் நிற்கணும்னு விதி இருக்கையில் போய் நின்று வந்தால் ரொம்ப கவனமாக போயிட்டு கவனமாக முந்திக்கும் கொஞ்சம் குறைச்சிக்கிடணும். ஒரு அரசியல் ரீதியாக போகிறவங்களா இருக்கட்டும், எந்த காரியம் வந்தாலும் நம்மளே நம்ம பாதுகாத்தாலும் நல்லது. இப்போ நல்லா இருந்தேன் அப்படி இருந்துட்டு போட்டோம், யாரும் எதுவும் சொல்லலாம், தப்பு இல்லை. அதனால் கும்பராசிக்காரங்களுக்கு அதிகபட்சம் இந்த ஆண்டு இவங்களுக்கு எத்தனை பெர்சன்டேஜ் நம்ம கொடுக்கலாம்னா ஒரு 48% தான் கொடுக்க முடியும். பாதச்சனி தான், கவனமாக இருந்துக்கிட்டால் தப்பிச்சு வந்துடலாம். ஆன்மீக ரீதியாக அவங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டாலே போதும். நான் சொன்ன திருநாகேஸ்வரம் மெயினாக போயிட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சுபம்.